ரீச்சர் சீரிஸோட 4வது சீசன் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இது லீ சைல்ட் எழுதின கான் டுமாரோ அப்படிங்கிற நாவலை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல முதல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பிலடெல்பியா சப்வேல போய்கிட்டு இருக்கார் ரீச்சர். தான் உட்காந்துருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு வரும்பொழுது அண்ணா மேரிக்னு ஒரு லேடி பைக்குள்ள 2 கையையும் வச்சுக்கிட்டு ரொம்ப நர்வஸா உட்காந்துருக்காங்க. சம்திங் இஸ் ஃபிஷ்ஷின்னு அவங்க கிட்ட போறார் ரீச்சர். அவங்க சூசைட் பாம் வச்சிருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. பயங்கரமா அலற அந்த லேடி கிட்ட அவங்க கைகளை பைய விட்டு எடுக்க சொல்றார் ரீச்சர். ஒரு கட்டத்துல அவங்க பைக்குள்ள மறைச்சு வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து ரீச்சரை நோக்கி பிடிக்கிறாங்க. அப்ப அவங்க இட்ஸ் ஓவர்னு முணுமுணுக்கிறாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஒரு போலீஸ்னு சொல்றார் ரீச்சர். இதை கேட்ட உடனே அவங்க முகமே மாறுது. உடனே நோ ஒன் கேன் ஹெல்ப் மீ நவுன்னு சொல்லி தன்னைத்தானே சுட்டுக்கிறாங்க. இதை பத்தி ஸ்டேஷன்ல வச்சு ரீச்சரை விசாரிக்கிறாங்க 2 போலீஸ். 2 பேர்ல ஒருத்தர் அந்த லேடியை ரீச்சர் தான் கொன்னதான் நினைக்கிறாங்க. ஆனா நான் மிலிட்ரியில இருந்தவன், அந்த லேடி நெர்வஸா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு, அதை பத்தி கேட்கும் பொழுது அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதா ரீச்சர் சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்த மத்தவங்கள விசாரிக்க சொல்றாரு. ஆனா போலீஸ் சொல்றாங்க ட்ரெயின்ல இருந்த மத்த 3 விட்னஸும் ஒண்ணுமே பார்க்கலன்னு சொல்றாங்கன்னு. பட் ட்ரெயின்ல அப்ப 4 பேர் இருந்ததா ரீச்சர் சொல்றாரு. போலீஸ் உன்னை ஃபெட்ஸ் விசாரிக்கணும்னு சொல்றாங்க, அதோட செத்து போன லேடி ஒரு ஃபெடரல் ஏஜென்ட்னு சொல்றாங்க. காலையில மறுபடியும் 3 ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் அவரை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. செத்து போன அண்ணா மேரிக் ஏதாவது ரீச்சர் கிட்ட கொடுத்தாங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வரார் ரீச்சர். வெளியே கார்ல வர்ற யாரோ 2 பேர் அண்ணா மேரிக் ஏதாவது பென்ட்ரைவ் கொடுத்தாங்களான்னு ரீச்சர் கிட்ட கேட்கறாங்க. ரீச்சர் சரியா பதில் சொல்லாததால அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்களை அடிச்சு போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறார் ரீச்சர். அங்க அவர் அண்ணாவோட பிரதர் போலீஸ் ஜேக்கப்பை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுறார். என்னோட அக்கா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜேக்கப் சொல்ல அவர்கிட்ட அண்ணா பத்தி விசாரிக்கிறார் ரீச்சர். இப்போ வெளியே கார்ல வந்த 2 பேர் மறுபடியும் அங்க வரதை பார்த்துட்டு பக்கத்து டேபிள் இருக்க ஒருத்தன் கிட்ட பென்ட்ரைவ் ஒன்று காசு கொடுத்து வாங்கிட்டு ஜேக்கப்பை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க கூட போறார் ரீச்சர். அந்த 2 பேர் கூடயும் கிளம்பி போய் அவங்களை அனுப்புன லைலா ஹாத்ன்ற ஒரு இந்தோனேஷியா பொண்ணை மீட் பண்றார் ரீச்சர். அந்த பொண்ணு என்னோட அம்மா 90ஸ்ல அமெரிக்க ராணுவத்துல இருந்து இந்தோனேஷியா வந்த ஜான்னு ஒரு சோல்ஜரை காதலிச்சு கர்ப்பமாகிட்டாங்க. இப்ப எனக்கு லூக்குமியா இருக்கு, இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். என்னோட அம்மாவால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஸோ என் அப்பாவை கண்டுபிடிக்கணும். ஆனா அவரோட பேரு ஜான் சிம்சன்னு சொன்னாங்க. அவர் இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டி போட அவரோட கட்சியில ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கார். நான் அவர்கிட்ட என்னோட நோய்க்காக ஹெல்ப் கேட்டு ட்ரை பண்ணேன். பட் நோ ரிப்ளை. ஸோ ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பென் டிரைவ்ல ஜான் பத்தின முக்கியமான விஷயத்த காப்பி பண்ணி என்கிட்ட கொடுக்கறதா சொன்னாங்க. அதை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணி என்னோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவரை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என்னை மீட் பண்ண வரல, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதை நியூஸ்ல தான் பார்த்தேன். அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பென்டிரைவ்க்காக தங்கிட்ட இருந்த பணத்தை ரீச்சர் கிட்ட கொடுக்க ரீச்சர் அதுல ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர், நீ எதுக்காக இதை தேடுறேன்னு தெரிஞ்சுக்கத்தான் இதை பண்ணேன்னு சொல்றார். பென்டிரைவ் இப்ப எங்க இருக்குன்னு தெரியாத லைலா ரீச்சருக்கு தன்னோட போன் நம்பர் அண்ட் ரூம் நம்பரை கொடுக்கறாங்க. she thinks he can help her. ரீச்சர் திரும்ப ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஜேக்கப் கிட்ட நடந்ததை சொல்றார். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு லைப்ரரிக்கு போய் ஜான் சாம்சன் பத்தின டீடைல்ஸை தேடுறாங்க. ரீச்சர் தனியா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஜானோட மிலிட்டரி ரெக்கார்ட்ஸை தேடும் பொழுது யாரோ ஒருத்தன் அந்த பென்டிரைவை கேட்டு அவரை அட்டாக் பண்றான். ரீச்சர் அவனை அடிச்சு கொண்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கோல் பின்ல அவனை மறைச்சு வைக்கிறார். இவன மாதிரி இவனோட வேற ஆளுங்க லைலாவை தேடி போயிருப்பாங்கன்னு அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு 2 பேரும் போறாங்க. ரீச்சர் நினைச்ச மாதிரியே லைலா ரூமுக்கு ஒருத்தன் போறான். லைலா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அவன் ரூம்குள்ள போகும் பொழுது அவனை அட்டாக் பண்ணி ஜன்னல்ல இருந்து கீழே தள்ளி விடுறார் ரீச்சர். பட் ஹி எஸ்கேப்ஸ். அவன் கூட வந்தவங்க ரீச்சரை சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு 3 பேரும் போலீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ரீச்சர் லைலா கிட்ட கூட இருக்கவங்களுக்கு போன் பண்ணி அவங்களோட சேர்ந்து வேற ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்ண சொல்றார். Now ரீச்சர் அண்ட் ஜேக்கப் கம் பேக் டு த ஸ்டேஷன் டு மீட் டமாரா கிரீன். இவங்க தான் ராத்திரி ரீச்சரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒன் ஆஃப் த போலீஸ் ஆபீசர்ஸ். அவங்க கிட்ட இருந்த அண்ணாவோட கேஸ் இப்ப ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் இனி அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. ஜேக்கப் அண்ணாவோட பையன் பென் கால் பண்ணி எடுக்காததால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி அவன் யாரோ பொண்ணோட போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்த உடனே கால் பண்ண சொல்றார். டமாரா கிரீன் பென் டிரைவ் அவங்க கிட்டயும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதோட இந்த மேட்டர்ல அவங்க ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி, நம்ம நேரா போய் ஜான் சாம்சனை பார்த்து பேசுவோம்னு ரீச்சர் சொல்ல ஈவினிங் வாஷிங்டன் டிசிக்கு ட்ரெயின் மூலமா போகலான்னு முடிவு பண்றாங்க. ஜேக்கப் தன்னோட போலீஸ்கார ஸ்டேஷன்ல விட போக ரீச்சர் தனியா கிளம்புறார். ஒரு சந்துக்குள்ள போகும்பொழுது ஒரு வேன்ல அரசாங்க அடியாள் மாதிரி 4 பேர் கோட் சூட் எல்லாம் போட்டு வந்து ரீச்சர் கிட்ட பேசணும்னு சொல்ல வழக்கம் போல சண்டைக்கு தயாராகிறார் ரீச்சர். அவங்க மயக்க மருந்து துப்பாக்கி வச்சு ரீச்சரை 2 தடவை சுட்டு வண்டியில தூக்கி போட்டு கிளம்புறாங்க. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் 1. சீக்கிரமே மற்ற எபிசோட்களையும் அப்லோட் பண்றோம். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.